learners, welcome to this new episode. உங்க வெப் டெவலப்மெண்ட் ஜர்னில நாங்களும் உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ண போறோம். இந்த லேர்னிங் பார்ட்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். இந்த 2023ல நீங்க லேர்ன் பண்ண வேண்டிய வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்றது, as a மாடர்ன் டெவலப்பரா நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும், இது எல்லாத்தையும் தான் இந்த நியூ எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். Without a further delay, let's get started with this new episode, Entri Level Up with Sindhu. Hello everyone, welcome to this new episode. இந்த எபிசோட்ல உங்க வெப் டெவலப்மெண்ட் ஜேர்னியை இன்னும் ஃப்ரூட்ஃபுல் ஆக்குறதுக்கு as a beginner or experienced person இந்த 2023ல ReactJS பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். Without a further delay, let's get started with this new episode. First, நாம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல ரியாக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரியாக்டோட இம்பார்ட்டன்ஸ் உங்க மெர்ன் ஸ்டாக்ல எப்படி இருக்கும் அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதை பத்தி தெரியாதவங்க ப்ரீவியஸ் எபிசோட்ஸை கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட், ReactJSனா என்ன? இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ReactJSனா என்ன அப்படின்றது. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ReactJSனா என்னவா இருக்கும் அப்படின்னு. ReactJS அப்படின்றது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. எதுக்காக இந்த லைப்ரரியை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸ், தட் இஸ் யூசர் இன்டர்ஃபேஸஸை பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடையாது, இது ஒரு லைப்ரரி. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரேம் ஒர்க் கிடையாது, இது ஒரு லைப்ரரி. ஓகே, நெக்ஸ்ட் மேம், ஓகே ReactJSனா என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ ReactJS பத்தி கத்துக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டாப் ஸ்கில்ஸ் யூ ஷுட் நோ. நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், ஆல்ரெடி நம்ம வெப் டெவலப்மெண்ட் ஜேர்னில நீங்க ReactJS இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா இன்னும் இந்த 2023ல என்னென்ன விஷயங்களை நீங்க கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபவுண்டேஷன் HTML and CSS. இப்போ HTML and CSSல எந்தெந்த விஷயங்களை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, சிமாண்டிக் HTML டேக்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும். அண்ட் தென் CSS ஓட ஃபிளக்ஸ் பாக்ஸ், பாக்ஸ் மாடல், இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். இதையும் தாண்டி ஒரு ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் பிரின்சிபல்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத கத்துக்கணும். நீங்க ஃபவுண்டேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் போதே அட்வான்ஸ்டு டாபிக்ஸ், இன்டர்மீடியட் டாபிக்ஸ்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்பனாதான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் டெக்னாலஜியில இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்ட்ல ES6 ஓட ஃபீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பில்ட் இன் அரே மெத்தட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மேப், ஃபில்டர், ரெடியூஸ் மாதிரியான அரே மெத்தட்ஸை உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஆரோ ஃபங்க்ஷன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த ESS ஃபீச்சர்ஸ்ல ஒன் ஆஃப் த திங். டோம் மேனிபுலேஷன், ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ், இது எல்லாத்தையுமே உங்களோட ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்லையும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இதையும் தாண்டி JSX, ஒரு HTML, CSS, JavaScript, இந்த 3 விஷயத்தையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ரியாக்ட் என்விரான்மெண்ட்ல இன்னும் கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்றதுக்கு JSX நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். JSX ரொம்ப ஈஸியா இருக்கும் லேர்ன் பண்றதுக்கு. நீங்க ஃபவுண்டேஷன்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு என்விரான்மெண்ட்லையும் உங்களால ஈஸியா அடாப்ட் ஆக முடியும். JSXும் அப்படிதான். நெக்ஸ்ட், ஓகே எதுக்காக நான் ReactJS லேர்ன் பண்ணணும் அப்படின்னு உங்க மைண்ட்ல நிறைய விஷயங்களை நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க. அதுக்குரிய ஆன்சர்ஸை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். டைனமிக் வெப் அப்ளிகேஷன்ஸை நீங்க கிரியேட் பண்ணலாம். ஒரு ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு இன்டர்ஃபேஸஸ்ல நீங்க கிரியேட் பண்ற காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீயூசபிள் பண்ணிக்க முடியும். நீங்க லேர்ன் பண்ற எல்லா விஷயங்களையும் உங்களால ஈஸியா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும். டீபக்கிங் டூல்ஸ் ReactJSல அவைலபிளா இருக்கிறதுனால
உங்களால் இன்னும் ஃபாஸ்டாகவும் ஈஸியராகவும் டீபாக் பண்ண முடியும். அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த சினாரியோவில் எம்ப்ளாயர்ஸ் டிசைன் பண்ணுறது, ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணுறது react.js தான். எதுக்காக அப்படின்னா இது சர்ச் என்ஜின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இந்த 2023ல இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அஸ் அ பிகினரா உங்களால் இந்த வெப் டெவலப்மெண்ட் ஜேர்னியை ஒவ்வொரு மைல்ஸ்டோன்லையும் இன்னும் என்ரிச் பண்ணிட்டே போயிட்டு இருக்க முடியும். நெக்ஸ்ட், இதையும் தாண்டி என்னென்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருக்கீங்க, ஆல்ரெடி உங்களால JSX அண்ட் தென் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கிட் கமாண்ட்ஸை பத்தி இன்னும் நிறைய ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆட், கமிட், புஷ், புல் இதெல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் பிரான்ச்சிங் அண்ட் மர்ஜிங் எப்படி பண்றது அப்படின்றதையும் கத்துக்கணும். அண்ட் தென் ஒரு நோட் அண்ட் தென் NPM இந்த ரெண்டுலையுமே எப்படி ஒர்க் பண்றது அப்படின்ற ரியல் டைம் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரியாக்டோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், என்னால் ரியாக்ட்ல ஈஸியா ஒரு வெப் அப்ளிகேஷனை என்னால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க அந்த நாலேஜோட சேர்ந்து ரிடக்ஸையும் கத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் அப்கமிங் எபிசோட்ஸ்ல என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம Entri Elevate தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Meet up in the next episode. Happy coding.